அந்த நீதியின் மேல் நாட்டம் இருக்குமானால் நீதி செய்ய முடியும். நீதி செய்வதே நமது திருப்திக்கு காரணமானால் அதன் மீது வாஞ்சை வேண்டும். அந்த வாஞ்சை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. மானானது தன் தாகத்திற்காக நீரோடைகளையும் ஆறுகளண்டையிலும் தண்ணீர் உள்ள இடம் தேடி ஓடுகிறதை போல் அவரை நமது இரட்சகர் என்று நம்பும் பிள்ளைகள் நீதியானதை செய்வதில் மானை போல மன வாஞ்சையையும், நீரண்டைக்கு வந்து நீரை பருகுவது போலவே நீதியை